டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் கமலஹாசன், சித்தார்த், பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத், எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இந்தியன் 2. இந்தியன் 2 படம் டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணி நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இன்னும் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ எல்லா தியேட்டருக்கும் கேடிஎம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2 படத்தோட என்கார்டில் இந்தியன் 3யோட ட்ரைலர் வெளியிடுறதா இருக்காங்க. டைரக்டர் ஷங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்தியன் 3 படத்தோட ஃபுல் ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இந்தியன் 2வோட என்கார்டில் இந்தியன் 3 ட்ரைலர் இருக்க போகுது. இந்தியன் 2 படத்தோட மேஜராக எல்லா தியேட்டர்லையும் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ செம ஃபாஸ்ட்டாக வீக்கெண்டோட டிக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். நடிகர் விஷால் மற்றும் சந்தானமோட நடிப்பில் நடித்து முடிச்சு ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படம் மதகஜராஜா. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த நியூஸ். சுந்தர் சியோட இயக்கத்தில் மதகஜராஜா படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அன்அஃபிஷியல் நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ஆகஸ்ட், செப்டம்பர்னு நியூஸ் வெளியாகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷால் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விஷால் கிட்டேருந்து மதகஜராஜா படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் விஷாலோட கெரியரில் லாங் பெண்டிங்கான படமாக இந்த படம் தயாராகி ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. டைரக்டர் ஷங்கர் அவர்கள் வேல்பாரி நாவலை ஒரு படமாக எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அதை படமாக எடுக்க போகிறதா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. வேல்பாரி ஸ்டோரி 3 பாகமாக எடுக்க போகிறாராம். வேல்பாரி நாவலை படமாக எடுக்கிறதுக்கு டைரக்டர் ஷங்கர் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. நடிகர் அர்ஜுன் தாஸ் மற்றும் அதித்தி ஷங்கரோட அடுத்த புதிய படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் ஸ்ரீகாந்த் என்ற ஒரு புதிய அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கிறாரு. குட் நைட் மற்றும் லவ்வர் போன்ற படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் இணையிற முதல் படத்தோட ஷூட்டிங்ஸ் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷாலை வச்சு எஃப்ஐஆர் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் மனு ஆனந்தோட அடுத்த படம் மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா, மஞ்சு வாரியர், கௌதம் கார்த்திக், அனாகா, சரத்குமார் மற்றும் ரைசாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த படத்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் எல்லாம் இந்த வாரம் ஆனந்தம் விகடனில் நியூஸ் வெளியாகிருக்கு. படம் ஸ்பை த்ரில்லர் படமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா மற்றும் ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று இவன் தந்திரன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் ஆர் கண்ணனோட இயக்கத்தில் இன்றைக்கி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நானியோட நடிப்பில் அடுத்த படம் சூர்யாஸ் சாட்டர்டே. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ஜூலை 13 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நானி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. விவேக் ஆதிராவோட இயக்கத்தில் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது ஜூலை 13 நாளை மறுநாள் செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் வெளியாக போகுது. தளபதி விஜயோட வாய்ஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளியான பாடல் விசில் போடுன்ற சாங். இப்போது இந்த விசில் போடு சாங் ஹிந்தியில் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இன்னும் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. த கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் ஹிந்தி வெர்ஷன் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வெளியிடுறாங்க. இங்கே நான் தான் கிங்கு படம் நடிகர் சந்தானமோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடிலையும் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த படம் ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் அஃபிஷியலாக ஜூலை 12 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கூழாங்கல் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண நிறுவனம் இப்போது ஜமான்ற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகுறதா இன்றைக்கி ஒரு புது போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஆகஸ்ட் 2 மொத்தமாக 6 புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கிலே 6 படங்கள் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள்லாம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு, பேச்சி, மழை பிடிக்காத மனிதன், யோகி பாபு நடிப்பில் போட், இப்போ ஜமா மற்றும் வாஸ்கோடகாமா
இந்த 6 படங்களும் ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதை தவிர்த்து ஆகஸ்ட் மாதம் ஜியான் விக்ரமோட தங்கலான் மற்றும் அருண் விஜயோட வணங்கான் இது போன்ற படங்கள் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஆர்ஜே விஜய் மற்றும் அஞ்சலி நாயர் நடிப்பில் ரீசெண்டாக ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்திருந்த படம் ஒய்ஃப் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் இன்றைக்கி படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிச்சு படம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்க.